-50 குளிர், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வெறும் பனிமலை, சுவாசிக்க காத்து கூட சரியா கிடைக்காத 20,000 அடி உயரம், உலகத்தோட மிக உயரமான மிக கொடூரமான போர்க்களம்னு சொல்லப்படுற சியாச்சின் பனிமலையை இந்திய ராணுவம் எப்படி கைப்பற்றுச்சுன்னு தெரியுமா? பாகிஸ்தான் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான இந்திய உளவுத்துறை ஒரே ஒரு பில் மூலமா கண்டுபிடிச்சு பாகிஸ்தானுக்கு முன்னாடியே இந்தியன் ஆர்மிய களத்துல இறக்குன அந்த மாசான சம்பவம் தான் ஆபரேஷன் மேகதூத். 1984களின் ஆரம்பம். சியாச்சின் பனிமலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல யாருக்கும் சொந்தம் இல்லாம, பார்டர் பிரிக்கப்படாம அன்டிமார்க்கேட்டடா இருந்துச்சு. இத தங்களுக்கு சொந்தமாக்க பாகிஸ்தான் ஒரு ரகசிய பிளான் போட்டாங்க. அதுக்கு பேரு ஆபரேஷன் அபாபீல். அதன்படி ஏப்ரல் 17ஆம் தேதி ராணுவத்தை அனுப்பி சியாச்சினை பிடிக்க முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அந்த -டிகிரிய தாங்குற ஸ்பெஷல் உடைகளை, எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வெதர் கியரை லண்டன்ல இருக்கிற ஒரு கம்பெனில ஆர்டர் பண்ணாங்க. ஆனா இங்கதான் பாகிஸ்தானுக்கு ஒரு ஆப்பு காத்துட்டு இருந்துச்சு. இதே உடைகளை இந்திய ராணுவமும் அதே லண்டன் கம்பெனியில ஆர்டர் பண்ண போக, பாகிஸ்தான் பெரிய அளவுல உடைகளை ஆர்டர் செஞ்சிருக்குங்கிற சீக்ரெட் நம்ம உளவுத்துறைக்கு ராக்கு தெரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் சியாச்சினுக்கு வர்றதுக்குள்ள நாம முந்தனும். பாகிஸ்தானோட பிளான் ஏப்ரல் 17, ஆனா இந்திய ராணுவம் ஏப்ரல் 13ஆம் தேதியே களத்துல இறங்க முடிவு பண்ணாங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் திட்டம் தான் ஆபரேஷன் மேகதூத். பனி புயல், மோசமான வானிலைன்னு எதையும் பார்க்காம இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலமா இந்திய ராணுவத்தின் குமாவோன் ரெஜிமெண்ட் வீரர்கள் சியாச்சின் மலை உச்சியில டிராப் செய்யப்பட்டாங்க. தரைப்படையால அங்க நடந்து கூட போக முடியாதுங்கிறதால உயிரை பணயம் வச்சு ஏர் டிராப் பண்ணாங்க நம்ம பைலட்டுகள். ஏப்ரல் 17ஆம் தேதி தங்களோட பிளான் படி சியாச்சினை ஈஸியா புடிச்சிடலான்னு செம்ம கெத்தா மலையேறி வந்தாங்க பாகிஸ்தான் ராணுவத்தினர். ஆனா மலையின் முக்கியமான கணவாய்களான சியாலா மற்றும் பிலாஃபான்ட்லா ரெண்டையும் நெருங்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவங்க வர்றதுக்கு 4 நாளுக்கு முன்னாடியே அந்த மொத்த மலைத்தொடரையும் இந்திய ராணுவம் தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இந்தியன் பிளாக அங்க பறக்க விட்டுட்டாங்க. பாகிஸ்தான் ராணுவத்தால எதுவுமே பண்ண முடியல. கீழே நின்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சியாச்சின் பனிமலை இந்தியாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பாகிஸ்தான் பல முறை ட்ரை பண்ணியும் அவங்களால அந்த மலையில 1 இன்ச்சு கூட முன்னாடி வர முடியல. உறைய வைக்கிற குளிரையும் தாண்டி நம்ம நாட்டை காத்துட்டு இருக்கிற நம்ம இந்திய ராணுவத்தோட இந்த மாசான ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.